ஹாய், ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எட்ஸிங்கிற பிளாட்ஃபார்ம்லேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நிறைய காமெண்ட் வந்துருந்துச்சு. என்னால் ஒரு காமெண்ட்டுக்குமே தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நான் ரிப்ளை பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அது அந்தளவுக்கு என்கிட்ட டைமுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு தனியாக வீடியோவே பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஒரு ராவான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நான் அடுத்தடுத்து என்ன பேசலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருப்பேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த காமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த காமெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, ப்ரோ இந்தியாவிலேருந்து எட்ஸி செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியலை, இந்தியாங்கிற ஆப்ஷனே இல்லை, இந்தியன் பேங்க்ஸ் எதுவுமே காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கமெண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த காமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எட்ஸி பேண்ட் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். எஸ், அங்கே எட்ஸியில் இந்தியாங்கிற ஆப்ஷன் இல்லை. பட் நான் ஏன் அதை பெருசாக வந்துட்டு செக் பண்ணலன்னா, என்கிட்ட ஆல்ரெடி 2 அக்கௌண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்றில் வந்துட்டு பேமெண்ட் இஷ்யூனால சஸ்பெண்ட் ஆகிருக்கு, இன்னொன்று வந்துட்டு லைவாக இருக்குது. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஆல்ரெடி என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்போடு நிப்பாட்டிடுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் அதை விட்டுட்டேன். பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த காமெண்ட்லாம் ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் போய் பார்க்கும்போது அங்கே இந்தியாங்கிற ஆப்ஷனே இல்லை. ஸோ இது 100% என்னோடய ஃபால்ட்டு தான். நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருக்கணும். பட் எனக்கு அந்த பாயிண்டில் அந்த தாட்டே போகலை. ஏன்னா இது பேன் ஆயிருந்துச்சுன்னா, இப்போ டிக்டாக் எப்படி பேன் ஆச்சு, பேன் ஆனோடனே நம்மளோட அக்கௌண்ட்லாம் டிசப்பியர் ஆயிடுச்சு. ஸோ அது மூலிமா நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே பேன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. பட் இங்கே அப்படி இல்லை, இன்னமும் என்னோடய அக்கௌண்ட் லைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை பெருசாக கவனிக்கலை. ஒருத்தர் கூட காமெண்ட் பண்ணியிருந்தார், வீடியோ பண்ணாத ப்ரோ, கொஞ்சமாவதும் R&D பண்ணிவிட்டு வீடியோ மேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அக்செப்டட் ப்ரோ. பட் எதுக்காகனா இந்த விஷயத்தை நான் வந்து நோட் பண்ணலான்னு சொல்லிட்டு. மித்தபடி நான் எல்லாத்தையுமே R&D பண்ணி அதை நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும், அது இப்போ தான் அந்த நவம்பரில் தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தையே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை மட்டும் நான் பார்க்கல. ஸோ இந்த காமெண்ட்லாம் பார்த்துட்டு நான் பர்சனலாக போய் செக் பண்ணும்போது அங்கே இந்தியாங்கிற ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எட்ஸி சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மெயில் பண்ணேன். ஸோ அவங்க ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். யா, ஸோ இதுதான் அவங்க அனுப்பின ரிப்ளே. ஸோ இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை ரீட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் காமிக்கிறேன். யா, ஸோ எட்ஸி ஷாப் இன் இந்தியா ஹேஸ் பீன் டெம்பரரிலி சஸ்பெண்டட். ஸோ நிறைய இந்தியன் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் பேன் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக திருப்பி வரும், சீக்கிரத்துலேயும் வரலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம். பட் வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா, ஸோ நெக்ஸ்ட் காமெண்ட் பார்ப்போம். ஹாய் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். இது ஸ்ரீலங்கன் பீப்புள் ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எப்படி இந்தியாங்கிற ஆப்ஷன் அங்கே இல்லையோ அதே மாதிரி ஸ்ரீலங்காங்கிற ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ இங்கே என்னென்ன கண்ட்ரின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இதில் உங்களோட கண்ட்ரி இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த சாட்டில் உங்களோட கண்ட்ரி இல்லைனா இந்த மெத்தடை வச்சு உங்களால் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் ஏர்ன் பண்ண முடியும். பட் எட்ஸியில் ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு ஏர்ன் பண்ண முடியாது. அண்ட் ஒன் மோர் காமெண்ட் ஒன்று பார்த்துருந்தேன், ரொம்ப பெருசாக டைப் பண்ணியிருந்தாங்க. இதுதான், ஹே நைஸ் இனிஷியேட்டிவ் டு டாக் அபவுட் எட்ஸி. திஸ் இஸ் ஜஸ்ட் அ வெரி 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 பேசிக் ஸ்டெப். Talk about the tax filing, SEO, trademark, competition and hundreds of other topics in selling product in Etsy. It's not easy as you explain, and to be honest, $0.26 per listing, which is around of 15 rupees in Indian rupees. And to be honest, without running ads, you can't make a sale out of your product. And even I said the basic things. இதெல்லாம் நீ ஏண்டா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, I'm running a similar kind of shop in other platform. ஓகே, ஸோ இந்த காமெண்ட்டை ஒரு நார்மலான பையனோ, ஒரு காலேஜ் படிக்கிற பையன், இல்லை ஸ்கூல் படிக்கிற பையன் வந்துட்டு ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த காமெண்ட்டை ரீட் பண்ணனா அவன் ஆன்லைன் சைடே வர மாட்டான். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் ஒருத்தன் பார்த்தானா அவனுக்கு தலை சுற்றிடும். ஏன்னா இவ்வளோ இருக்கா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தாட் வந்துடும். ஸோ எதுக்கு இவ்வளோ வந்துட்டு அதை டிஃபிகல்ட்டாக மாற்றுறீங்க? நான் சொல்கிற ஒரு விஷயத்த இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, இந்த மெத்தட்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பண்ணியே உங்களால் வந்து சேல்ஸ் கொண்டு வர முடியும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்குமே வந்துட்டு பெருசாக ஐடியாலாம் தெரியாது. ஸோ நானுமே டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொன்னனோ அதே மெத்தடில் தான் வந்துட்டு நானுமே லிஸ்டிங் பண்ணேன். அண்ட் பெருசாக நான் ஆட் ரன் பண்ணல, SEO பார்க்கல, இந்த டேக்ஸ் ஃபில்லிங், ட்ரேட்மார்க் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அதர்ஸ் இருக்குல்ல, இது எதுவுமே நான் பெருசாக பார்க்கல. பட் SEOலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், யாருமே இல்லைன்னு சொல்லு. பட் ட்ரேட்மார்க் எதுக்கு? நான் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் விற்க போகிறேன், எனக்கு பெருசாக இதுக்கு ட்ரேட்மார்க்.
நான் அந்த ப்ராடக்ட்டோட 4 கொலேஜ் பண்ணி என்னோட லோகோவாக வச்சுப்பேன். பெருசாக எனக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது. இதுக்கு ட்ரேட்மார்க். அண்ட் டேக்ஸ் ஃபில்லிங். என்ன டேக்ஸ் ஃபில்லிங்? ஆன்லைனில் நானுமே வந்துட்டு புதுசாக தான் ஓப்பன் பண்ணேன் அக்கௌண்ட். அண்ட் அதுக்கப்புறம் என்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இருந்துச்சு. அதோட ஐடியா கொடுத்து நான் வந்துட்டு ப்ராசஸே முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு சேல் நடந்துச்சு. அந்த சேலுக்கான அமௌண்ட்டுமே என் கையில் வந்துடுச்சு. ஸோ இதில் என்ன பெருசாக என்ன டேக்ஸ் ஃபில்லிங். ஸோ இந்த பிரிண்டபிள் வாலெட்டை செல் பண்ணுறதுக்கு நான் சொன்ன இந்த வெரி 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 பேசிக் ஸ்டெப்ஸே போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் இதை பண்ணட்டும். இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் வரும். அதுக்கப்புறம் அவனுக்கே தெரியும் அடுத்து என்ன பண்ணி வியூஸ் அதிகமாக்கலான்னு சொல்லிட்டு. ஆட்ஸ் ரன் பண்ணால் மட்டும்தான் சேல்ஸ் வரும்னு சொல்லிட்டு யார் சொன்னது? ஆர்கானிக்காக அப்போ சேல்ஸே வராதா? எனக்கெல்லாம் ஆர்கானிக்காக தான் சேல்ஸ் வந்துச்சு. நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ எந்த விதமான ஆட்ஸுமே ரன் பண்ணல. ஸோ ஆட்ஸ் ரன் பண்ணால் மட்டும்தான் சேல்ஸ் வரும்னு சொல்கிறதே ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். அண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஆட்ஸ் ரன் பண்ணால் மட்டும்தான் சேல்ஸ் வரும்னு சொல்கிறீங்க. ஸோ அது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கூட சொல்லியிருந்தீங்க, இந்த $0.26 பெர் லிஸ்டிங் சொல்லியிருந்தீங்க. எஸ், இது வந்துட்டு கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஸ்டார்டிங்கில் நம்மளால் ஒரு 30 லிஸ்டிங் வந்து ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கும். என்னோடய அக்கௌண்ட்லேயுமே இருக்குது, நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்கள், 1 minute. ஸோ ஃப்ரீ 32 லிஸ்டிங் ஃப்ரீயாக இருக்கா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ லிஸ்டிங். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பெர் லிஸ்டிங்க்கு அந்த ₹15 சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஸ்டார்டிங்கில் உங்களால் ஒரு 30லேருந்து 32 லிஸ்டிங் வந்து ஃப்ரீயாக வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ நான் அது ஒரு லிங்க் மூலியமாக வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஃப்ரீ லிஸ்டிங் கிடச்சிச்சு. ஸோ நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ தான் இந்தியாவில் அவைலபிளாக இல்லையே. ஸோ இந்தியாவில் திருப்பி Etsy வந்துட்டு சீக்கிரமாக லான்ச் பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு இந்த மெத்தட் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அந்த காமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் ஒரே கொஷின் தான் கேட்டிருந்தீங்க. இன்னொரு கமெண்ட் கூட நான் ஒன்று பார்த்துருந்தேன். ப்ரோ டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னென்னு வீடியோ போடுங்க ப்ரோ. டிஜிட்டல் ப்ராடக்ட்ங்கிறது என்னென்னா ஃபிசிக்கலாக நம்மளால் டச் பண்ண முடியாது. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த வீடியோவில் கூட பிரிண்டபிள் வாலெட் செல் பண்ணோம்ல. ஸோ அதுவுமே நம்ம ஆன்லைன்லேயே டிசைன் பண்ணி ஆன்லைன்லேயே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதுதான் டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸோ இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சனால் நம்மக்கிட்டேருந்து டைரெக்டாக ஒரு பார்சல் எதுவுமே நம்மக்கிட்டேருந்து போகாது. ஸோ அந்த பர்சன் மணி பே பண்ணி நம்மளோட அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை அவங்க டவுன்லோட் பண்ணி அதை அவங்க பிரிண்ட் எடுத்து அதை ஃப்ரேமில் அவங்களே வந்துட்டு மாட்டிப்பாங்க. ஸோ இதுதான் டிஜிட்டல் ப்ராடக்ட். ப்ரோ இப்போ லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டோட சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் காட்டுங்க ப்ரோன்னு சொன்னீங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு 2021 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். அண்ட் ஒரு 10 to 15 லிஸ்டிங் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் க்ரியேட் பண்ண டைமில் எனக்கு வந்துட்டு ஒரு சேல்ஸ் நடந்துச்சு. ஸோ அந்த சேல்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் தான் அன்றைக்கி காமிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பெருசாக ட்ரை பண்ணல. ஏன்னா அதுக்கப்புறம் என்னோட கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ என்னால் அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. ஸோ இப்போது நான் எதுக்கு அந்த டாபிக் சொன்னேன்னா, எனக்கு அன்றைக்கி வந்துட்டு நான் சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்லேருந்து எனக்கு சேல்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிற உங்களுக்கு வந்துட்டு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோ அன்றைக்கி போட்டேன். ஸோ இருங்க, வேறு ஏதாவது காமெண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். யூஸ் பண்ணுற மைக்கு டிஜே மைக் ப்ரோ, இந்த மைக்கு தான். அண்டு சின்ன சின்ன சில காமெண்ட்லாம் ஈஸியாக இருந்துச்சு ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கெலாம் தான் ரிப்ளை பண்ணிச்சிருந்தேன். ஏன்னா சில பேர் வந்துட்டு மைக் என்ன ப்ரோலாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா டிஜே மைக்குன்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுல்ல. ஸோ அதனால் அதெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டேன். பட் சில காமெண்ட்டுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், Etsy பேன் ஆயிடுச்சு. பட் எப்படி பிரிண்டபிள் வாலெட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல. இந்த சர்வீஸை உங்களால் மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அது மூலிமா கூட மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ Etsy இல்லைனா உங்களால் அந்த சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணியே மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபைவர்ங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, இருங்க அதையுமே காமிக்கிறேன். யா, ஸோ கூகுளில் போயிட்டு ஃபைவர்னு டைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ fiverr.com. ஸோ ஃபைவர்னு டைப் பண்ணிங்கன்னா யா, ஸோ இதனோட அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு பிரிண்டபிள் வாலெட் சர்ச் பண்ணுங்கள். பிரிண்டபிள் வாலெட். யா ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணியே மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 1 minute லோட் ஆகிட்டுருக்கு. யா, ஸோ இங்கே தெரியுதா, இங்கே பாருங்கள், மிரேவா, ஸோ சம்திங்.
ஸோ ஐ வில் டிசைன் பிரிண்டபிள் கலர்ஃபுல் வால் ஆர்ட் போஸ்டர் கேன்வா ஃபார் எட்ஸி ஆர் ஹோம். ஸோ எட்ஸியில் நிறைய செல்லர் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு பிரிண்டபிள் வால் ஆர்ட்டை நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கூட உங்களால் மணி earn பண்ண முடியும். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த விஷயம், அந்த 15 மினிட்ஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பிளாட்ஃபார்மில் உங்களால் அந்த விஷயத்தை செல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஃபைவர் காமிச்சேன். ஸோ இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி ஃபைவரில் எப்படி மணி earn பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் ஹவுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோமே கூடிய சீக்கிரத்தில் பப்ளிஷ் பண்ண பார்க்குறேன். ஸோ எல்லா காமெண்ட்டுமே வந்துட்டு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது விட்டுருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையுமே கமெண்ட்லேயே நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ எண்டோவில் பார்த்ததுக்கு. See you in the next video. Bye.